ஒரு வார்த்தை. அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற பொருள் கொண்ட வார்த்தை எந்த அளவுக்கு ஆழமானது என்று சகோதரர் வாசிம் அக்ரம் அவர்கள் சேர்ந்த முறையாற்றுவார்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தப தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் கம்பம் மஸ்ஜிதுல் முஸ்லிமின் ஜாக்கிளை சார்பாக நடைபெறக்கூடிய ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பில் கீழ் நடக்கக்கூடிய இந்த தெருமுனை கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
அன்புள்ள சகோதரிகளே, ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பின் கீழ் நடைபெறுகிற இந்த திருமுனை கூட்ட நிகழ்ச்சியிலே அல்ஹம்துலில்லாஹ் என்கிற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அவன் நமக்கு செய்திருக்கிற அருளை எண்ணி பார்த்தால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வ இன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பார்த்தால் உங்களால் அதை எண்ண முடியாது, கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மனித சமுதாயமாக இருக்கிற நமக்கு அல்லாஹ் ஏராளமான அருள் கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். உலகத்திலே இந்த பூமியை தாண்டி ஏராளமான அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறான். செவ்வாய் என்ற கோள் இருக்கிறது, புதன் என்ற கோள் இருக்கிறது, வெள்ளி என்கிற கோள் இருக்கிறது. பூமியை தாண்டி எத்தனையோ அண்ட சராசரத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் பூமியிலே மட்டும் மனிதர்களுக்கு வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் அல்லாஹ் செய்து கொடுத்திருக்கிறான். நீங்க பூமியை தாண்டி ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலாக சென்றால் கூட மனிதனால் உயிர் வாழ முடியாது. அப்ப மனிதன் இந்த பூமியிலே உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியிலே அவன் உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லா அம்சங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். காற்றை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நீரை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே இந்த படைக்கப்பட்ட எல்லா ஒன்றுமே மனிதனுக்காகவே நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே நிறைய அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருந்தாலும் அவன் கொடுத்திருக்கிற அருட்கொடைகளிலே மிகச்சிறந்த அருட்கொடையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த நேர்வழியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நாமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லி முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமே, அது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அருள்களிலே மிகச்சிறந்த அருளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். உலகத்திலே இன்னைக்கு 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் உலகத்திலே வாழுகிறார்கள். அப்படி 800 கோடி கணக்கான மக்கள் மத்தியிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இஸ்லாத்தை அல்லாஹ் வாழ்வியலாக கொடுத்து இந்த கலிமா என்கிற நேர்வழி அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, இது அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத். அது எப்படி எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனிலே நிறைய நபிமார்களின் வரலாறை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிற நாம் இந்த இஸ்லாம் என்கிற நேர்வழி இருக்கு பாருங்க, இன்றைக்கெல்லாம் நமக்கு எந்த தியாகமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல் மிக பிறப்பின் அடிப்படையிலே முஸ்லீமாக வாழ்ந்து விட்டோம். பிறப்பின் அடிப்படையிலே முஸ்லீமாக பிறந்து விட்டோம். பிறப்பின் அடிப்படையிலே முஸ்லீமாக பிறந்த காரணத்தினால் இஸ்லாத்தை பற்றி சரியாக நாம் அதை உளப்பூர்வமாக நாம் கடைபிடிப்பதில்லை. என்ன எல்லாருக்கும் கிடைச்சிருக்க மாதிரி, என் பக்கத்து வீட்டுக்கு ஆயிஷாவுக்கு கிடைச்சிருக்க மாதிரி, என் பக்கத்து வீட்டுக்கு பாத்திமாவுக்கு கிடைச்சிருக்க மாதிரி எனக்கு அந்த இஸ்லாம் கிடைத்திருக்கிறது என்று சர்வ சாதாரணமாக பேசுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுடைய வரலாறை சொன்ன ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் வரலாற்றை அல்லாஹ் எப்படி பேசுகிறான் என்று கேட்டால், அவர்களை அல்லாஹ் 950 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ செய்திருக்கிறார். அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுத்து 950 ஆண்டு காலம் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைத்திருக்கிறார்கள். இந்த நேர்வழியை நோக்கி மக்களை அழைத்திருக்கிறார்கள். அப்படி அழைக்கப்பட்ட நேரத்திலே பெரும்பாலான மக்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் என்ன செய்தான் என்று கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயத்தை அழிக்க முடிவெடுத்து விட்டார். அப்படி சமுதாயத்தை அழிக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வானிலிருந்து மழை வெள்ளம் வருகிறது, பூமியிலிருந்து நீரூற்று வருகிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களும் அந்த கப்பலிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் அந்த இடத்திலே வருகிறார்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெத்த மகன், பெற்றெடுத்த மகன், பாசம் இருக்குமா இல்லையா? அந்த பாசத்தின் வெளிப்பாடாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அழைக்கிறார். என் அருமை மகனே, இதோ கப்பல் இருக்கிறது, அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறான், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கப்பலிலே ஏறிவிடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்தார்கள். மகன் சொன்னான், என்னுடைய தந்தையே, நான் கப்பல்ல ஏற மாட்டேன், இதோ ஒரு மலை இருக்கிறது, இந்த மலையின் உச்சியில் இருந்து கொண்டு நான் என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வேன் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் சொல்லுகிறான். சொன்ன நேரத்திலே ஒரு அலை குறுக்கிடுகிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் அந்த அலையால் மூழ்கடிக்கப்படுகிறான். இப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறார், தன்னுடைய மகன் அந்த வெள்ளத்திலே மூழ்கி அழிந்து போவதை பார்க்கிறார். பார்த்துட்டு மனசு கேட்கல. நம்ம 950 ஆண்டு காலம் இஸ்லாத்தை சொன்னோமே, எத்தனையோ மக்களை இஸ்லாத்தின்பால் அழைத்தோமே, எத்தனையோ மக்களை இந்த கப்பலிலே ஏற்றிக்கொண்டோமே, நமக்கு பிறந்த சொந்த மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானே என்ற கவலையிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். இறைவா, நீ எனக்கு வாக்களித்திருந்தாயே, என்னுடைய குடும்பத்தை நீ காப்பாற்றுவதாக வாக்களித்திருந்தாயே, இதோ என்னுடைய மகன் என் கண்ணுக்கு முன்னால் மூழ்கடிக்கப்படுகிறான், எனவே என்னுடைய மகனை காப்பாற்று என்று கேட்கிறார். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? 950 ஆண்டு காலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூக்கி சுமந்தவர், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர், அவரை பற்றி திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறான். என்ன செய்யணும்? இத்தனை வருஷமா எனக்காக உழைத்திருக்கிறார், 950 ஆண்டு காலமா மக்களை அழைத்திருக்கிறார். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தானா என்று கேட்டால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான், நூஹே, அறிவில்லாத விஷயத்தை கேட்பதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அவன் உன்னுடைய மகன் அல்ல, உனக்கு பிறந்தா உன் மகனா? யாரெல்லாம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் உனக்கு மகனாக இருக்க முடியுமே தவிர அவர் உன் மகனே இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பதில் சொல்லுகிறான். சொன்னா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் இந்த வரலாற்றை சொல்லுகிறேன் என்று கேட்டால், இன்றைக்கு எந்த சிரமமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் பிறப்பின் அடிப்படையிலே கிடைக்கிற இந்த முஸ்லிம் என்கிற பாக்கியத்தை 950 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்ன நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கவில்லை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு இஸ்லாத்தை கொடுக்கவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நாமெல்லாம் வரலாற்றிலே ஒவ்வொரு ஆண்டும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகிறோம், குர்பானி கொடுக்கிறோம். தன்னுடைய அல்லாஹ்வுக்காக தன்னுடைய மகனை அறுக்க துணிந்தார் என்றெல்லாம் ஒவ்வொரு வருடமும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து பேசுகிறோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் நரகவாதியாக இருக்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதில் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எப்படிப்பட்ட நபி கலீலுல்லாஹ், நான் அவரை நண்பராக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஒரு நபி ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார். எத்தனையோ சோதனைகளிலே அல்லாஹ்வின் பக்கம் மீட்டக்கூடியவராக இருந்தார். அப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சிலாகித்து சொன்ன போதும் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கவில்லை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து பாருங்கள். ஒமா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, மனித குலத்துக்கு உம்மை அருளாகவே அனுப்பி இருக்கிறோம். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சிலாகித்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதர் வருகிறார், வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன் தந்தை நரகத்திலே இருக்கிறார். சொன்னதை தாங்க முடியாமல் அழுதுவிட்டு திரும்புகிறார். திரும்பி அந்த நபித்தோழரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் தோழரே, உங்கள் தந்தை மட்டும் நரகத்திலே இல்லை, என்னுடைய தாயும் தந்தையும் நரகத்திலே இருக்கிறார்கள்.
அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்துக்கே முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட, இந்த உலகத்துக்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிடைக்காத இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எவ்வளவு உளப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இஸ்லாத்தை உறுதியாக கடைபிடிக்கிறோமா? அல்லாஹ் தந்திருக்கிற அந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இருக்கிறோமா? எவ்வளவோ அருளை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிறானே, அவன் செய்த அருளுக்காக அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? எவ்வளவு அருளை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி நினைவுபடுத்தி நம்மிடத்தில் கேட்கிறான்.
அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு அருள் குறித்தும் திருமறை குர்ஆனிலே நினைவுபடுத்தி கேட்கிறான். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று கேட்கிறான். நிறைய அருளை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அதிலே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானஹு ஷஃபத்தைன் வ ஹதைனாஹு நஜ்தைன். அல்லாஹ் கேட்கிறான், மனிதர்களே, உங்களுக்கு நாம் 2 கண்களை கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான். சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரிகளே, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற 2 கண்கள். கண்கள் என்று சொன்னால் மனிதர்களுக்கு மட்டும் கண்கள் அல்ல, உலகத்திலே எத்தனையோ ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் கண்ணை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். கண்ணுடைய கண் என்பது எவ்வளவு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நேமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கண்ணை பற்றி ஆன ஒரு ஆராய்ச்சியை ஒரு சிந்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூண்டுகிறான். கண் என்று சொன்னால் கண்ணை பிடுங்கி எடுத்து ஒரு தராசிலே போட்டால் ஒரு 50 கிராம் 60 கிராம் எடை கொண்ட ஒரு பொருளாகத்தான் கண் இருக்கிறது. ஆனால் இந்த கண் என்கிற படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லட்சக்கணக்கான நரம்பு பந்துகளின் கூடாரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணை வைத்திருக்கிறான். இந்த கண் என்பதை பொறுத்தவரை மனிதர்கள் இன்றைக்கு எத்தனையோ கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, ராக்கெட்டை கண்டுபிடித்து விட்டார்கள், நிலாவுக்கு சென்று வந்து விட்டார்கள், செவ்வாய்க்கு செல்லலாமா என்று தேடுகிறார்கள். உலகத்தில் எத்தனையோ உச்சபட்ச கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கண் என்கிற படைப்பை மனிதர்களால் கண்டுபிடிக்க முடிந்ததா? அதை உருவாக்க முடிந்ததா? ஒரு மனிதன் கண் பார்வை இழந்தார் என்று சொன்னால், இதோ அவங்களுக்கு நான் கண்ணை கொடுக்கிறேன் என்ற கண்ணை கொடுக்கக்கூடிய அந்த சூழல் மனிதர்களால் கண்டுபிடிக்க முடிந்ததா என்று கேட்டால், இன்றைக்கு வரைக்கும் அறிவியல் உலகத்தால் முடியவில்லை. அப்படியான ஒரு படைப்பை மனிதனால் தயாரிக்கவே முடியாது என்று சொல்லுகிறார்கள். பண்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். கண் பார்வை பிறவியிலே ஒருவருக்கு கண் பார்வை இல்லை, கண் பார்வை பொருத்த முடியாது. அல்லது பிறந்து சில நாட்களிலே கண் பார்வை குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் வேறு யாராவது ஒரு மனிதருடைய கண்களில் பொருத்த முடியுமே தவிர இந்த கண்ணை, மனிதனால் உருவாக்கிய கண்ணை அவர்களால் உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட கண் என்ற அருளை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறான். கண்ணை கட்டி வீட்டுக்குள்ள ஒரு மணி நேரம் நடந்தால் எத்தனை பேர் கண் என்ற அருளை பற்றி சிந்தித்திருக்கிறோம்? கண்ணில் ஏதாவது தூசி விழுந்தா, கண் பார்வை மங்கி இருந்தா கண்ணை பற்றி அதிகமாக பேசுகிறோமே தவிர, அல்லாஹ் எனக்கு கண் என்ற அருளை கொடுத்திருக்கிறானே, அவன் கொடுத்த அருளுக்காகவே நன்றி செலுத்த வேண்டுமே என்று நன்றி செலுத்தி இருக்கிறோம். எத்தனையோ வீதிகளிலே இருக்கிற மக்களை பார்க்கிறோம், கண் பார்வை இழந்த மக்களை பார்க்கிறோம். கண்ணை இழந்து ஒரு கணவனை பார்க்க முடியுமா? பிள்ளைகளை பார்க்க முடியுமா? சக உறவினர்களை பார்க்க முடியுமா? சொந்த பந்தங்களை பார்க்க முடியுமா? கண் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவனுக்கு மயான பூமியாக எந்த ஒன்றும் இல்லாதவனாக அல்லாஹ் ஆக்கியிருப்பானே. அப்படிப்பட்ட கண் என்ற அருளை கொடுத்திருக்கிறானே, கொடுத்த அந்த அருளுக்காக அவனுக்கு நாவை கொடுக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். நாக்கு அறுத்து தராசுல போட்டா 100 கிராம். நம்மை விட மாட்டுக்கு, ஆட்டுக்கு, எத்தனையோ பெரிய பெரிய ஜீவராசிகளுக்கெல்லாம் நாக்கு இருக்கிற எத்தனை எடை? 200 கிராம், 1 கிலோ, 1.5 கிலோ அளவுக்கு எடை கொண்ட நாக்கு. நம்மை மாதிரி நாக்கால் பேச முடிகிறதா? நம்ம எப்படி பேசுறோம்? வெறுமனே ஒரு மொழி மட்டும் பேசுகிறோமா? தமிழ் பேசினால் ஒரு நாக்கு, ஆங்கிலம் பேசினால் ஒரு நாக்கு, ஹிந்தி பேசினால் ஒரு நாக்கு, மலையாளம் பேசினால் ஒரு நாக்கு. அந்த மாதிரி நாக்கு என்கிற படைப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறானா? ஒரு நாக்கு தான். ஒரு நாக்கிலே தமிழ் வருகிறது, ஆங்கிலம் வருகிறது, ஹிந்தி வருகிறது, மலையாளம் வருகிறது. அதை தாண்டி எத்தனையோ சுவைகளை கண்டறியக்கூடிய கருவியாக அல்லாஹ் நாக்கை வைத்திருக்கிறார். நல்லா டேஸ்டா கொடுங்க, பிரியாணி கொடுங்க, எதையெல்லாம் விரும்பி டேஸ்டாக அறுசுவை உணவு உண்ண வேண்டும் என்று எல்லாம் என்ன? இந்த நாக்கு என்கிற படைப்பிலே சுவை என்கிற தன்மை இல்லை என்று சொன்னால், 2 உதடுகளை கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான்.
ரெண்டு உதடு இல்லாட்டி பேச முடியும். எத்தனை அருளை நம் உடலுக்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிறான் பாருங்கள். இதெல்லாம் சொல்லி காட்டி அல்லாஹ் கேட்கிறான், இத்தனையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், நன்றி செலுத்த மாட்டீர்களா? நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, அல்லாஹ் எனக்கு நன்றி, அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தணும்னா எனக்கு என்ன வீடு இருக்கிறதா, சொந்தமாக நிலம் இருக்கிறதா, ஏதோ அண்டை வீட்டுக்காரருக்கு இருப்பதை போல லட்சம் லட்சமாக பேங்க் பேலன்ஸ் இருக்கிறதா? அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு எத்தனையோ கோடீஸ்வரர்கள், பணத்திலே லட்சத்துக்கு கோடிபதிக்கு அதிபதி என்ன, ஒரு பேக்கரியில போய் 10 ரூபாய் மதிப்புள்ள லட்டு என்கிற இனிப்பை வாங்கி சாப்பிட முடியவில்லை. நோய், சக்கரை, பிபி, எத்தனையோ செல்வத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தை எடுத்துக் கொள்கிறான். ஆரோக்கியத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை எடுத்துக் கொள்கிறான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கீழ்நிலையிலே இருக்கிற மக்களை பாருங்கள் என்று சொன்னார்கள். நமக்கெல்லாம் ஏதோ வாடகைக்காவது வீடு இருக்கு, ஏதோ பிள்ளை இருக்கிறது, ஏதோ தினசரி சாப்பாட்டுக்கு உணவு இருக்கிறது. தினசரி வீதிகளிலே நடந்து செல்லுகிற பொழுது எத்தனை பேர் சரியான ஆடை இல்லாமல், பிள்ளை இல்லாமல், மனைவி இல்லாமல், கணவன் இல்லாமல், ஒருவேளை உணவுக்காக நம்முடைய ஒவ்வொரு வீடுகளிலும் தட்டி, பாய் சோறு இருக்குதா, சாப்பாடு இருக்கா, ஏதாவது காசு இருக்கிறதா, எத்தனை வீடுகளிலே தட்டி கேட்கிறார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் போய் கையேந்தக்கூடிய அளவுக்கெல்லாம் நம்மை வைத்து விட்டானா? அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். இதையெல்லாம் அல்லாஹ் கேட்கிறான். நம்ம சாப்பிடுறோமேங்க, சாப்பிட்ட சாப்பாடை பத்தி என்னைக்குமே ஒரு டேஸ்டா ஒரு பொருளை சாப்பிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம், சாப்பிட்டு நம்ம வாடுக்கு படுத்துருவோம். உள்ளே நம்ம உடம்புக்குள்ளே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாப்பிட்ட உணவை செரிப்பதற்கென்றே ஏராளமான இயக்கவியலை அல்லாஹ் உடலுக்குள்ளே வைத்திருக்கிறார். சாப்பிட்டா செமிக்கல, அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம். சாப்பிட்ட சாப்பாடு கழிவு நீராக வெளியேறவில்லை, மலமாக வெளியேறல, சிறுநீராக வெளியேறல, என்ன செய்யணும், டயாலிசிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு? ஒரு சகோதரர் டயாலிசிஸ் பண்ணுவதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அனுமதிக்கப்பட்ட சகோதரத்திலே சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 1000 to 2000 ரூபாய்க்கு அளவுக்கு செலவாகும் என்று சொன்ன பொழுது அந்த சகோதரர் கதறி கதறி அழுகிறார். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, எனக்கு வயது 60 ஆகிறது, 60 ஆண்டு காலமாக எந்த ஒரு விலையும் கொடுக்காமல் அல்லாஹ் என்னுடைய உடலை வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்கு நான் என்ன செய்து விட்டேன்? அன்புள்ள சகோதரர், ஒரு நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாட்டி எவ்வளவு பாடுபடுகிறோம். உள்ள போய் விக்கி அந்த உணவு வெளியேறாமல், உணவு அரைக்கப்படாமல், சாப்பிட்டது கழிவாகவும் செல்லாமல், எத்தனை அருள் நம் உடலுக்குள்ளே அல்லாஹ் எத்தனை அருளை வைத்திருக்கிறான் பாருங்கள். எந்த அருளையாவது நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா? அல்லாஹ் மேலும் கேட்கிறான், ஃபல் யல்லுல் இன்சானு இலா தஆமி அன்னா சபபனல் மாஅ சப்பா சும்ம ஷக்கக்னல் அர்ல ஷக்கா. வானத்திலிருந்து மழையை நான் உங்களுக்கு தரவில்லையா? நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை என்றைக்காவது சிந்தித்து பார்த்தீர்களா? வீட்டில் வகை வகையா வச்சு சாப்பிடுறோமே, ஒவ்வொரு காய்கறிகளையும் வைத்து சாப்பிடுகிறோமே, சாப்பிட்ட சாப்பாடை என்னைக்காவது சிந்திச்சு பார்த்தீங்களான்னு கேட்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நம்ம என்ன செஞ்சு, நான் தான் விவசாயம் பண்றேன், நான் தான் தோட்டத்திலே போய் தக்காளியும் வெங்காயத்தையும் எனக்கு தேவையான பயிர்களையும் நான் உண்டாக்குகிறேன், நெல்லை விதைக்கிறேன் சொல்ல முடியுமா? நம்ம என்ன செஞ்சோம்? பூமியுடைய தன்மை என்ன? எந்த ஒன்றை போட்டாலும் பூமி அதை அரித்து பஸ்மமாக்கிவிடும். மௌத்தை கொண்டு போய் அடக்கம் பண்றோம், 3 மாசத்துக்கு பிறகு ஆளை தோண்டி எடுத்து பார்த்தா எலும்பு இருக்குமா? எந்த ஒன்றும் இல்லை. அதே நேரத்திலே அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் பாருங்கள். நாம் சாப்பிடக்கூடிய நெல்லாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், காய்கறி உணவு வகைகளாக இருக்கலாம், தக்காளியாக இருக்கலாம், வெங்காயமாக இருக்கலாம்,
ஒரு சிறிய விதையை பூமிக்குள்ளே போடுகிறோம். போட்டா என்னங்க ஆகணும்? மற்ற பொருளை போட்டா என்ன ஆகுது? எல்லாத்தையும் அரிச்சு தின்றதுல அல்லாஹ் கேட்கிறான், பூமி அல்லாஹ் பிளக்கிறான். தினோடு ஒரு சின்ன விதைங்க போட்ட விதையின் மூலமாக பூமியை பிளந்து பூமியிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தேவையான எத்தனையோ காய்கறிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். மழையை அல்லாஹ் தரவில்லையா என்று கேட்கிறானே. 2 நாட்கள் 3 நாட்கள் ஒரு அளவுக்கு மழையின் தீவிரம் அதிகமடைந்து விட்டால் ஊர்களிலே வீடுகளிலே இருக்க முடியுமா? சென்னையிலே வந்தது, பெரிய பெருவெள்ளம் வந்தது. 2 நாள் அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழையை அதிகமாக அந்த பகுதிகளை பெய்ய செய்தான். எந்த அளவுக்கு? கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் எல்லாம் நடு வீதிகளுக்கே வரக்கூடிய அளவுக்கு அந்த மழை யாராவது தடுக்க முடிந்ததா? அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்திலே தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடத்திலே போகிறார்கள். அன்றைய இரவு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலே தங்குகிறார்கள். தங்கிய நேரத்திலே தன்னுடைய மனைவியிடத்திலே கேட்கிறார்கள், ஆயிஷா அவர்களே, இன்று இரவு அல்லாஹ்வை தொழுவதற்கு எனக்கு அனுமதி தருவீர்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, தாராளமாக தொழுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டுகிறார்கள், தொழுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால் இரவு முழுக்க நின்று தொழுகிறார்கள். அதன் மூலமாக கால்கள் வீங்குகிற அளவுக்கு தொழுகிறார்கள். கண்ணீர் வருகிறது, தாடியை நனைக்கிறது. ஃபஜ்ருடைய பாங்குக்காக பிலால் ரலியல்லாஹு அவர்களே வந்து விடுகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டானே, நீங்கள் இப்படி உங்களை வருத்தி அல்லாஹ்விடத்திலே தொழ வேண்டுமா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, பிலால் அவர்களே, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியாராக மாற வேண்டாமா என்று கேட்டார்கள். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சாப்பிட்டார்கள், என்ன உண்டார்கள், என்ன ஆடை உடுத்தினார்கள்? ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாராகிய நாங்களும் எந்த 3 நாளும் வயிறார உண்டதில்லை. மதீனாவிலே 10 ஆண்டு கால வாழ்க்கையிலே 3 நாள் வயிறார சாப்பிட்டதில்லை. ஒரு மாதம் அடுப்பு எரியும், ஒரு மாதம் பிறை பார்ப்போம் அடுப்பு எரியாது, 2வது மாதம் பிறை பார்ப்போம் அடுப்பு எரியாது, 3வது மாதம் பிறை பார்ப்போம் அடுப்பு எரியாது. அதை கேட்ட நபித்தோழர் கேட்கிறார், உயிர் வாழ்வதற்கு என்ன உண்டீர்கள்? 2 பேரிச்சம்பளத்தை கொண்டுதான் உயிர் வாழ்ந்தோம் என்று நபிகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ சொகுசாக உலக இன்பங்களை எல்லாம் அனுபவித்து நல்ல உணவு உண்டு நல்ல ஆடை உடுத்தி உலகத்தில் இருக்கிற ஆடம்பரங்களை மூழ்கி திளைக்கவில்லை. இன்றைக்கு சராசரியாக நமக்கு கிடைக்கிற உணவு கூட, நாம் உடுத்துகிற ஆடை கூட, நாம் இருக்கிற வீடு கூட அல்லாஹ்வுடைய தூதர் அனுபவிக்கவில்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே இரவு முழுக்க அல்லாஹ்விடத்தில் நின்று கால்கள் வீங்கு நின்று கண்ணீர் சிந்தி சொன்ன வார்த்தை, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்று கேட்டார்கள் என்று சொன்னால், எனவே அன்புள்ள சகோதரர்களே, வந்திருக்கக்கூடிய நாம் இன்னும் சில தினங்களிலே ரமலான் வருகிறது. அதையெல்லாம் உள்ளத்திலே நிறுத்தி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த நேர்வழிக்காக, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருளுக்காக அல்லாஹுவை நினைத்து நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த டீ குடிக்கும் போது கஜகஜன்னு இந்த பேசாமல் சில குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாகவே உட்கார சொல்லுங்கள். அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் மௌலவி அன்சாரி ஃபிர்தௌசி அவர்கள் ரமலானுக்கு தயாராகும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த உள்ளார்.
நாம் எல்லா கூட்டங்களிலும் எல்லா உரைகளிலும் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றுதான். இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள், நான் இங்கிருந்து ஏதாவது ஒரு செய்தியை கேட்டு அந்த கேட்ட செய்தியை என் வாழ்நாளில் நான் பின்பற்ற வேண்டும். இந்த ஹதீஸின் மூலமாக என் வாழ்வில் ஏதாவது ஒரு வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும். இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தியவனாகத்தான் நான் மரணிக்க வேண்டும். இந்த குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்தியவனாக ஒரு பெண்மணியாகத்தான் நான் மரணிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் வந்ததோ ஏதோ கூடினோம், ஏதோ டீ வடை கொடுத்தார்கள் கலைந்தோம் என்று நம் வாழ்வை அமைந்து விடக்கூடாது. இந்த உரையோ இந்த கூட்டமோ அது மாதிரி கலைந்து விடக்கூடாது. இந்த உரையின் மூலியமாக என்னுடைய ஈமான் புதுப்பித்தது, என்னுடைய செய்திகள், என்னுடைய ஈமான்கள் அதிகரித்தது, என்னுடைய ஈமான்கள் இதன் மூலம் உயர்ந்தது என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கூட்டமே கூட்டுகிறோம். அந்த கூட்டத்தில் கலந்து செல்லக்கூடிய மக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது எந்த அளவுக்கு சிறப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். இந்த கூட்டத்தில் வானவர்கள் ரெக்கை போர்த்திக் கொள்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் இங்கிருந்து அல்லாஹ்வுடைய வானம் வரைக்கும் இந்த அடியார்கள் என்னிடம் ஒரு செய்தியை கேட்டுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வானவர்கள் போய் சொல்லுவார்கள், இந்த கூட்டம் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வானவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய நரகத்திலிருந்து இந்த கூட்டம் பாதுகாப்பு தேடுகிறது யா அல்லாஹ். அந்த கூட்டம், அந்த மக்கள் நரகத்தை பார்த்திருக்கார்களா? இல்லையா அல்லாஹ். அப்படி எதன் மூலியமாக நரகத்தின் மூலம் பாதுகாவல் தேடுகிறார்கள்? உன்னுடைய இறை தூதர் மூலியமாகவும் உன்னுடைய வகை செய்திகள் மூலியமாகவும் அவர் நரகத்தை கேட்டார்கள். அதன்